இந்தியாவுக்கு அவர் வரலனாலுமே PKS ஐயங்கார் அப்படின்றவர்கிட்ட 1985ஆம் ஆண்டு பாரிஸ்லயும் டூர்ஸ் அப்படின்ற நகரத்திலுமே பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. கடந்த 50 ஆண்டுகளா ஆயிரக்கணக்கானோருக்கு இவர் யோகா பயிற்சியுமே அளிச்சிட்டு இருக்காங்க. நாடு முழுவதும் போய் யோகா பற்றிய கருத்தரங்கங்களையும் நடத்திட்டு வராங்க. பிரான்ஸ் நாட்டினுடைய பல ஊடகங்களை தோன்றி யோகாவினால முதியவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தியுமே எடுத்து சொல்லிட்டு வராங்க. 2022ஆம் ஆண்டு பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியான காட் டேலண்ட் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில தோன்றி செயல்முறை விளக்கமும் அளிச்சிருக்காங்க. 99 வயதுல இவர் ஆற்றிய உரை ரொம்பவே கவர்ந்திருக்கு. தொடர்ந்து பல ஊடகங்களை தோன்றியிருக்காங்க. இணையத்திலுமே வைரலாகியும் இருந்திருக்காங்க. இவருடைய 100வது பிறந்தநாள் அப்போ பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் இவரை வாழ்த்தி ஒரு பாராட்டு கடிதமையும் அனுப்பியிருக்காங்க. 2023ஆம் ஆண்டுல பிரான்ஸ் நாட்டினுடைய தேசிய விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்த நம் நாட்டு பிரதமர் மோடியுடன் நேர்காணல் ஒன்றிலுமே கலந்திருக்காங்க. மனதின் குரல் நிகழ்ச்சியிலுமே சார்லோட் பத்தி குறிப்பிட்டிருந்தாரு நம்மளுடைய பிரதமர் மோடி. வயசு அப்படின்றது வெறும் நம்பர் மட்டும்தான், அதை தாண்டி நம்மளால நிறைய சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருந்துட்டு இருக்காங்க சார்லோட் சோபே.